how to be consistent in leading a spiritual life. தமிழ்ல வந்து எப்படி வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை ஒரே மாதிரி நம்ம கொண்டு போக முடியும், டெய்லி பைபிள் வாசிக்கிறது ஜெபம் பண்ணுறது எப்படி கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியும்னு கேட்குறாங்க. அது வந்து எல்லாராலும் முடியாது, ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். இப்போ எங்களுடைய ஊழிய பாதையில் நாங்கள் நேற்று இங்கே இருந்துட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பி போகும்போதே 10, 12, 1 மணிக்கு படுத்து திரும்ப 7 மணிக்கு எந்திரிச்சு வரணும். சரியா? இப்போ சில பரிசுத்தவான்கள் பிரதர் மோகன் சிலாசர் ஐயா அவங்களாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெய்லி காலையில் 5 to 6 ஜோம் பண்ணிடுவேங்கிறாங்க. பிரதர் டேவிட் கணேசன் சொல்கிறாங்க நைட்டு 12 to 3 ஜோம் பண்ணுறேன்னாங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சிலர் ஜோம் பண்ணுவோம். கேரளாவில் ஒரு தம்பிகிட்ட நான் பேசும்போது எப்பொழுதும் ஜோம் பண்ணுற அனுபவம் எங்களுக்கு உண்டு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரெகுலராக ஒரு வந்து ஒன்றும் இல்லை, 40 நாள் நான் வெஜிடேரியன் சாப்பிடாமல் இருக்கோம், அப்படி தானே? அந்த 40 நாள் சிலரால் இருக்க முடியுது. யாரெல்லாம் இருந்தீங்க இது வரைக்கும்? அப்படி இருந்திருக்கிறேன். 40 நாள் நான்வெஜ். உங்கள் பேருமா இருந்திருக்கீங்களா? சரி பாருங்க, இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யலாம்? 10 நாள் ஒரு தீர்மானம். தானியேல் வந்து ராஜாவுடைய போஜனத்தினால தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி 10 நாள். நீங்கள் 10 நாள் 1 மணி நேரம் ஜெபிச்சு பழகுங்களேன், உங்களால் ஜெபம் பண்ணாமல் என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. பைபிள் வாசித்து பழகிருங்க. பைபிளை வந்து ஏதோ ஒரு பைபிள் 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 அப்படி பார்க்காத. ஆண்டவர் உனக்கு கொடுத்த லவ் லெட்டராக பாரு. ஒரு பையன் சேட் பண்ணால் எப்படி வாசிக்கிறோம், ஒரு பொண்ணு சேட் பண்ணால் எப்படி வாசிக்கிறோம். தெரியாத நம்பர்லேருந்து ஹாயின்னு வந்துடக்கூடாது. ஹூவாரி 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 இல்லை, நம்ம யார் 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 கடைசியில் பக்கத்துக்கிட்ட ஆயா. சரியா? எதுக்கு அந்த சேட்டை பாருங்க. நம்ம பைபிள் ஒரு லவ் லெட்டர், ரெட் லெட்டர் பைபிள், ஆண்டவர் பேசின வரிகள் அதெல்லாம் நம்ம வாசிக்கும் போது, நான்லாம் பைபிள் வாசிக்கும் போது ஆழமாக வாசிக்கும் போது, உதாரணத்துக்கு ஏசா யாக்கோபு சந்தித்து கெட்டி அழும்போது, யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள்ட்ட தான் யோசேப்புன்னு சொல்லி பெஞ்சமீனை பிடிச்சி கெட்டி அழும்போதில் கண்ணீர் வந்திருக்கு. ஏசப்பாவை செவுட்டில் அடிக்கும்போது அவர் கேட்பார், நான் தகாததை ஏதாவது சொன்னால் பரவாயில்ல, ஏன் என்ன அடிச்சிங்கன்னு கேட்பார். அதெல்லாம் படிக்கும்போது அழுக வரும். ஸோ பைபிளை அப்படி வாசிங்க, பைபிளை வந்து நேசிங்க, ஜெபம் பண்ணுங்க. அது ரெகுலராக ப்ராக்டிஸாக வந்துடும். ஒரு கிரிக்கெட் பிளேயர் எப்படி கிரிக்கெட் விளையாண்டு தன்னை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறானோ, ஆவிக்குரிய பிள்ளைகள் அந்த பைபிளை ஜெபத்தை நம்ம வாழ்க்கையில் ஒரு மூச்சாய் பேச்சாய் கொண்டு வந்துடணும். எப்படி பல்லு விளக்குறோம், சாப்பிட்றோம், குளிக்கிறோம், அதெல்லாம் எங்களுக்கு பழகி போச்சு இல்லை? அது மாதிரி ஆண்டவரோட உறவு நம்ம நெருக்கமாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளுங்க. சீக்கிரம். பிதா என்றால் யார்? இயேசு என்றால் யார்? ஏசப்பாவுக்கு மேலே பிதா இருக்காங்க. அப்போ ஏசப்பா கடவுளா, பிதா கடவுளா? பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்கிற திரியேக தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். நம்ம ஆண்டவர் 3 தன்மையுடையவர். இப்போ இதில் 3 பேரா ஒரு ஆளா அப்படின்னு கேட்டால் 3 பேரும் அப்படிங்கிறது கரெக்டான பதில். பைபிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் வசனம் ஆதியிலே தேவன் வானத்தையும், முதல் வசனத்தில் தேவன் வரார். 2வது வசனத்தில் தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு இருக்கிறார். 3வது வசனத்தில் வாசிச்சிங்க அப்படின்னா வெளிச்சம் உண்டாக கிடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. அப்படியே புதிய ஏற்பாட்டில் எடுத்தீங்கன்னா ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன் இடத்துல இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அதுதான் இயேசு கிறிஸ்து. சரியா? இப்போ வந்து 3 பேரும் தனித்தனிங்கிறீங்க, அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பிறகு யோர்தான் நதியில் வராரு, மேகத்தில் வந்து பிதா பேசுறார், இவர் என்னுடைய நேசகுமாரன். பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் இறங்கி வந்தார். ஒரே இடத்துல எப்படி இருக்கு? அதே மாதிரி மனுஷனை உண்டாக்கும் போது சொல்றார் தேவன், பின்னும் நமது ரூபத்தின்படி நமது சாயலின்படி மனுஷரை உண்டாக்குமா. இப்போ நமக்குள்ளே எடுத்துக்கிடுங்களேன், உங்களுக்குள்ளே ஆவி ஆத்மா சரீரம் இருக்கு. இப்போ எனக்குள்ளே ஆவி ஆத்மா சரீரம் இருக்கு. ஆவி போயிட்டுனா உயிர் போயிட்டு, அப்புறம் பாடி தான். ஆவி போயிட்டு அப்படின்னா உயிர் போயிடுச்சு, அப்புறம் பாடி. அதே மாதிரி நமக்குள்ள ஆவி ஆத்மா சரீரம் இருக்கிறது மாதிரி ஆண்டவர் 3 தன்மையுடைய ஒரு ஆண்டவராக இருக்கிறார். 3 தன்மையுடைய ஆண்டவர். அதனால திரியேக தன்மையுடைய ஆண்டவரை ஆராதிக்கிறோம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஏசுகிட்ட ஜெபம் பண்ணா பவர்ஃபுல்லாக இருக்குமா, பிதாட்ட ஜெபம் பண்ணா பவர்ஃபுல்லாக இருக்குமா? ஆவியான எனக்கு அப்படி வந்துச்சு. ஆண்டவர் என்ன கேட்டு, அதை சிபின்னு கூப்பிட்டா வருவியா, ஆவின்னு கூப்பிட்டா வருவியா, ஆத்மான்னு கூப்பிட்டா வருவியா, எப்படி வருவேன்? சிபின்னு கூப்பிட்டாலே மொத்தமாக ஆவி ஆத்மா சரீரம் போயிடும். அப்போ ஆண்டவரை வந்து பவர்ஃபுல்லாக. ஆனால் ஏசு கிறிஸ்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக பிதாவை தான் ஹைலைட் பண்ணியிருப்பார். பிதாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா குமாரனை ஹைலைட் பண்ணியிருப்பார். சரியா? அதனால் திரியேக தன்மையுடைய ஆண்டவரை ஆராதிக்கிறோம். பிதாங்கிற நாமத்தில் ஜெபிக்க ஆரம்பிக்கணும், ஆவியானவருடைய நிறைவினால் ஜெபிக்க ஆரம்பிக்கணும், இயேசுவின் நாமத்தினால முடிக்கணும். உங்கள் ஜெபம் பவர்ஃபுல்லாக இருக்கும். புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகேயா? வெளிநாட்டில் ஷால் போட மாட்டாங்க, அப்போ நம்ம நாட்டில் மட்டும் ஷால் போடணுமா? போடலைன்னா தப்பா?
அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இது பெரிய சப்ஜெக்டு, முக்காடு போடலாமா போடக்கூடாதான்னு. அது பவுல் வந்து அந்த இடத்துல தெளிவாக சொல்லியிருப்பார். பின்னாடி வந்து எப்படி முடிப்பார்னா, உங்களுக்கு கூந்தல் இருந்ததுன்னா அதுவே என்னன்னு சொல்லியிருப்பார், முக்கான்னு சொல்லியிருப்பார். ஆனால் எல்லா ஊழியக்காரங்களுக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்கும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. நானே இப்போ நிறைய பேசியிருக்கேன். யார் என்ன சொன்னாலும் வசனம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நீ பார்க்கணும். பைபிள் என்ன சொல்லுது, ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும். சரியா? ஃபாரினில் போனால் பேண்ட்டே போட மாட்டான். சரியா? இப்படி தான் ஒரு ஊழியக்காரர் ஃபாரினில் சர்ச்சில் மெசேஜ் கொடுக்கணும் சந்தோஷமாக. இப்போ எங்களுக்கெல்லாம் தீர்க்கதரிசனம் சொன்னாங்க, வெளிநாட்டு ஊழியங்கள் திறக்கணும். அங்கே போயிடான் இல்லை, அப்பாத்திர அங்கிளே சொல்லியிருக்காங்க. போய் நிற்கும்போது பார்த்தா எல்லாம் ட்ரௌசரோடு சிங்கப்பூரில் வந்து உட்காந்துருக்கு. இவருக்கு உட்காந்தா ஐயோ என்னடா இது, நம்ம சால் போடலாமா போடக்கூடாதுன்னு பார்த்துருக்கோம், இங்கே ட்ரௌசர் போடலாமா பேண்ட் போடலாமான்னு பேச வேண்டிய சூழ்நிலையில் இருக்குதே. அப்போ ஆண்டவர் இந்தியாவுக்காக அவங்க ஜெபம் பண்ணாங்களாம், அழுது ஜெபம் பண்ணாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், மனுஷன் முகத்தை பார்க்குறான்னா இருதயத்தை பார்க்க. இப்போ ஞானஸ்தானம் முழுக்க ஞானஸ்தானம் எடுக்கணுமா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அப்போ ஒருத்தர் கேட்டார், சிலுவையில் தொங்கின கல்லை எடுத்தானான்னு கேட்டார். நானே ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் சிலுவையில் தொங்கின கல்லை ஞானஸ்தானம் எடுத்தானா? அப்போ ஆண்டவர் சொன்னார், நீனும் தொங்கினா எடுக்க வேண்டாம். சரியா? இப்போ நீ அமெரிக்கா போயிட்ட, லண்டன் போயிட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் அங்கே உனக்கு முக்காடு தேவை இருக்காது. சரியா? நீ இந்த கேடிசி நகர்லையும் இந்த பொதிகை நகர்லையும் இந்த முக்கூடல்லையும் இங்கே சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா இங்கே என்ன தான் போட்டு ஆகணும். புரியுதா? ஒவ்வொரு கண்ட்ரியில் ஒவ்வொரு கல்ச்சர் இருக்குது, பண்பாடு கலாச்சாரம். பைபிள் என்ன சொல்லுது, முக்காடு போடணும், உனக்கு பிடிச்சிருந்தா போடு, பைபிள் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, ஊழியக்காரங்க சொல்கிறாங்க. நல்லதாக எடுத்துக்கிட்டு போட்டுக்கணும். ஏன் ஆர்கியூ பண்ணிட்டு சண்டை போட்டு கிடக்கும். ஆனால் அதை டெப்த்தாக படிங்க. பவுல் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். அந்த அதிகாரத்தில் ஒரு வசனத்தை பிடிச்சிடக்கூடாது. ஓகேயா? பாம்பு உண்டாக்கினவர் ஆண்டவர் தானே, அது கெட்டதுன்னு தெரிஞ்சு ஏன் உருவாக்குனார்? நம்மளே உண்டாக்கியிருக்காரு. ஆண்டவர் படைச்சதில் பாம்பு கூட இல்லை, மனுஷன்தான் கெட்டவன். நல்லா புரிஞ்சுங்க. அவர் படைச்சது எல்லாம் நல்லதென்று கண்டார், நல்லதென்று கண்டார், நல்லதென்று கண்டார். மனுஷனை மட்டும் என்ன செய்யலை, நல்லதென்று கண்டார்னு எழுதியிருக்காது. மனுஷன் ஒரு ஃபெயிலியர் மாடல். 6வது அதிகாரத்திலே மனுஷனை உண்டாக்குனதுக்காக கர்த்தர் பாம்பை படைச்சதுக்கு தான் அந்த மோசையுடைய அந்த வெண்கல சர்ப்பத்தை என்ன பண்ணுவார், பாம்பும் ஆண்டவர் படைச்சது தான், கொசுவும் ஆண்டவர் படைச்சது தான். ஏன்டா கொசு கடிச்சிக்கிட்டே இருக்கு, ஆண்டவர் ஏன் படைச்சாரு அப்படின்னு கேட்கணும். ஆண்டவர் எது படைச்சாலும் நன்மைக்காக இருக்கும். சரியா? பாம்பை கண்டா படையே நடங்குது. ஒருத்தன் கேட்டான், ஏன் சிங்கத்தை ஆண்டவர் படைக்கணும், ஏன் புளியை ஆண்டவர் படைக்கணும்? ஆண்டவர் மட்டும் சிங்கம் புளியெல்லாம் படைக்கலைன்னா ஃபாரஸ்ட்டை நம்ம ஆட்கள் ரியல் எஸ்டேட் போட்டு தாமிரபரணி ஏரியான்னு சொல்லி விற்றுருப்பாங்க. சரியா? இப்போ ஆண்டவர் படைச்சதுக்கு நன்மை இருக்குது. ஒருத்தன் கேட்டான், கடவுள் மறுப்பாளர், ஏன் கடல் தண்ணியை கடவுள் உப்பாக வச்சுருக்காரு, நல்லா இனிப்பாக வச்சுருக்க வேண்டியதானே? இனிப்பாக வச்சா பாக்கெட் போட்டு விற்றுருப்பான். சரியா? அதனால் ஆண்டவர் எது செஞ்சாலும் நன்மையாக இருக்கும். ஸோ பாம்பை கர்த்தர் படைச்சார், பாம்பு வந்து சர்ப்பமாய் மாறியது. மனுஷனை படைச்சார், அவனும் தப்பு பண்ணியிருக்கான். ஆனால் நம்மளை நேசிக்கிறார், அதனால் நம்மளை உயிரோடு வச்சிருக்கார். ஏன்னா நம்மளை படைச்சது அவர். சரியா? அவர் படைச்சதுனால நம்மளை இன்றைக்கும் வச்சிருக்கிறார்.